ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நம்முடைய பிருகு முனிவர் அவர்கள் ஒரு பிரச்சனைக்கான தீர்வை அழகா சொல்லியிருக்கிறாரு. இது சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியப்படும். முயற்சி செய்தோம்னால் கண்டிப்பாக இதுக்கான பலனை நாம் அனுபவிக்கலாம். அதாவது என்னென்னா, பிருகு முனிவர் தன்னுடைய பாடலில் பிருகு முனிவர் மாந்திரீகம் 100 அப்படின்ற நூலில் அதில் தொடர்ந்து 40வது பாடல்லேருந்து தொடர்ந்து படிச்சுட்டு வந்தோன்னா இந்த மந்திரத்தை குறித்ததான தகவலை கொடுக்குறாரு. அதாவது என்னென்னா, காமம், இந்த காமம் என்கிற ஒரு விஷயம் பல பேருக்கு அதோடைய புரிதல் இல்லாததுனால சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாகவும் வேதனையாகவும் பிரச்சனையாகவும் இருக்குது. சில பேர் பிரம்மச்சாரியத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் விருப்பம் கொள்வது, நான் ஆன்மீகத்தில் நல்லா வளரணும் அப்படின்னு விருப்பம் கொள்வது, இது எனக்கு தடையாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களாவே தன்னை ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்குள்ளே போகிறது. இந்த மாதிரி அடுத்தது இது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்குறது, ஒரு பெண் ஒரு ஆணை இச்சையோடு பார்ப்பது சார்ந்த எல்லா விஷயத்துக்குமான எல்லாத்தையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான வழியை ஒரு அழகான மந்திரத்தினால் சொல்லியிருக்கிறார். இது வெறும் காமம் மட்டுமல்ல, நீங்கள் அர்த்தத்திலும் தர்மத்திலும் சிறந்து விளங்குவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான விடுதலை, உங்களுக்கான சூழ்நிலை, எல்லா விஷயமும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு நம்முடைய பிருகு முனிவர் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணணும்னா, முதல் விஷயம், கோபம் கொள்ளக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அதாவது உங்களுக்கே தெரியும், உங்கள் வைபுக்கு ஏற்ற மாதிரி கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுடைய சகவாசம் கூடாது. அடுத்தவங்க மேலே ஆசைப்படுறது கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. கொஞ்சம் வெஜிடேரியனாக இருப்பது ரொம்ப நல்லது. அதுக்கு பிறகு முக்கியமாக ஸ்மோக்கிங், லிக்கர் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. ட்ரக் ரிலேட்டடாக எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த உயிர்களையும் கொல்லாமல் இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதை சொல்லிவிட்டு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. நம்முடைய மெய்ப்பிச சக்கரத்தில் நாம் செயல்படுத்தணும். முதல்ல நம்முடைய மூலாதாரத்தின் பிந்து அந்த பகுதியில் கவனத்தை வச்சு ஒரு முக்கோணம் போல் அதை சுற்றி ஒரு வட்டம், 4 இதழ்கள் அதை சுற்றி இருக்க போகிற வட்டம் போல் மனசில் நினச்சி, மூலாதாரத்தில் நினச்சி இந்த மந்திரத்தை நாம் சொல்லணும். எத்தனை தடவை? ரொம்ப அதிகமாலாம் இல்லை, 108 தடவை சொன்னால் போதும். அதுக்கு பிறகு சுவாதிஷ்டானத்தை நல்லா கவனித்து ஒரு சதுரம் போல் மனதை அந்த இடத்துல கவனித்து அந்த இடத்துல இந்த மந்திரத்தை சொல்லணும். மணிப்பூரக சக்கரத்தில் அந்த வட்டத்தை சுற்றி நாம் இந்த மந்திரத்தை சொல்லணும். அநாகத சக்கரத்தை உள்ளடக்கி அந்த இடத்துல ஒரு முக்கோணம் போல் அந்த இடத்துல கவனம் வச்சு அந்த இடத்துல சொல்லணும். விசுத்தி அதே போல் அருகோணத்தை அந்த இடத்துல போட்டு நாம் அந்த இடத்துல சொல்லணும். ஆக்னை சக்கரம், இந்த இடத்துல ஒரு சுற்றி இதழ்கள் இருக்கிறதை போல் ஒரு 32 இதழ்கள் அப்படியே சுற்றி ஒரு லோட்டஸ் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கிறத பார்த்து அந்த இடத்துல நாம் இந்த மந்திரத்தை சொல்லணும். என்ன மந்திரம்னா, ஓம் ஷங் ஷம் நம, 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 ஓம் ஷங் ஷம் நம அப்படின்னு 108 முறை. இதை எத்தனை நாள் நீங்கள் கடைபிடிக்கணும்னா, 21 நாளைக்கு
வாய்களை அதாவது நம்ம ஓப்பன் மவுத் வாயை திறந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். அந்த இடத்துல மனசை கவனித்து அந்த இடத்துல ஒவ்வொரு சக்கரங்களையும் 6 சக்கரத்துலையும் கவனித்து சொல்லணும். தலத்தை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 6 போதும். அதுக்கப்புறம் இதை முடித்த பிறகு நீங்கள் மனசுக்குள்ளே இத்தனை நாள் நீங்கள் முடித்த பிறகு அதுக்கு பிறகு மனசுக்குள்ளே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். ஒரு 48 நாளில் உங்களுக்குள்ள நல்ல மாற்றம் ஏற்படும். அதாவது சூழ்நிலையெல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துடும். காம உணர்வு வராது. வரும், உங்களுக்கு எப்போ தேவையோ உண்மையாக அப்போ தான் வரும், இல்லைன்னா வராது. அடுத்தவங்க மேலே இச்சை கொள்வது சுத்தமாக இருக்காது. அந்த இச்சை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த விஷயந்தான் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அது சுத்தமாக இருக்காது. உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். மறக்காமல் முயற்சி செய்து பாருங்கள். நான் நிறைய பேருக்கு இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிருகு முனிவர் தன்னுடைய மாந்திரிகத்தில் எழுதின ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ வெரி மச். நம்முடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மாந்திரிகம் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கூட. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.